வணக்கம் மாணவர்களே, நான் இன்று எடுக்கப் போகும் தலைப்பு மதராசப்பட்டினம். அதன் தொடர்ச்சி, அதனுடைய தொடர்ச்சி கவனிமா. நகராட்சி மாகாணம் பாருமா. 1646ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி நகரில் மக்கள் தொகை எவ்வளவாம்? 19,000. அதனால் இந்த வளர்ச்சியினை அறிந்து 1688 சென்னை நகராட்சி என்னது உருவாக்கப்பட்டது. 1688 சென்னை நகராட்சி என்னது உருவாக்கப்பட்டது. நல்ல கவனிமா, ஆண்ட நல்ல மனசில் வச்சுக்க. அடுத்தளவர் தென்னிந்தியாவினுடைய அந்த பெரும்பாலான பகுதியை உள்ளடக்கி சென்னை மாகாணத்தை என்னது உருவாக்கினர். யாருமா? ஆங்கிலேயர்கள். சென்னை மாகாணத்தை எப்படி? தென்னிந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளை உள்ளடக்கி சென்னை மாகாணத்தை என்னது உருவாக்கினர் ஆங்கிலேயர்கள். பாருமா, இதற்கு அந்த சென்னை மாகாணத்துக்கு முதல் தலைவர் யாருன்னா எலியேல். யாருமா? எலியேல். நல்லா கவனிச்சிக்க, இது ஒரு கொஸ்டின். அடுத்த தலைவர் என்னது? தாமஸ் பிட். முதல் தலைவர் எலியேல், அடுத்த தலைவர் யாரு? அவரை தொடர்ந்து தாமஸ் பிட். பாரு, அந்த சென்னை மாகாணத்தின் தலைவரான தாமஸ் பிட்டினுடைய ஆட்சி காலத்தை எப்படி சொன்னாங்க? சென்னையினுடைய பொற்காலம் என்பர். சென்னையினுடைய பொற்காலம், இது ஒரு கொஸ்டின்மா. சென்னையின் பொற்காலம் நல்லா கவனிச்சிக்க. சென்னை மாகாணத்தின் முதல் தலைவர் எலியேல், அடுத்த தலைவர் யாரு? தொடர்ந்து தாமஸ் பிட். அந்த தாமஸ் பிட்டினுடைய ஆட்சி காலம் சென்னையின் பொற்காலம் என்பர். சென்னையினுடைய பொற்காலம் என்பர். அடுத்தளவர் அறிவின் நகரம். இதான் எந்த இது அறிவின் நகரமாட்டு விளங்கியிருக்கு? புகழுக்கு சான்றாக விளங்கியிருக்கு சென்னை. சென்னையின் புகழுக்கு சான்றாக நிற்கும் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஆங்கிலேயர்களால் தான் என்னது உருவாக்கப்பட்டது. ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது தான் பழைய அதிகமான கல்வி நிறுவனங்கள். பாரு, 18ஆம் நூற்றாண்டிலேயே சென்னையில் ஐரோப்பிய கல்வி முறை என்னது கற்பிக்கப்பட்டதாம். அடுத்தளவர் 1715 உருவான புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி ஆசியாவிலே உருவான முதல் ஐரோப்பிய கல்வி முறையான பள்ளியாகும். நல்லா கவனிச்சிக்கமா. ஆசியாவிலேயே உருவான முதல் முதல் ஐரோப்பிய கல்வி பள்ளி முதல் பள்ளி தான். அடுத்தல பாருமா, 19ஆம் நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டில் பள்ளிகள் என்னது பெருகின. 19ஆம் நூற்றாண்டில் பள்ளிகள் பெருகின. அடுத்தால கவனி, 1812 உருவான சென்னை கோட்டை கல்லூரி, 1837 தொடங்கப்பட்ட கிறிஸ்தவ கல்லூரி, 1840 உருவான பிரசிடென்சி பள்ளி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் சென்னையின் கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றின. அடுத்தல கவனிமா, 19ஆம் நூற்றாண்டின் அறிவு புரட்சியில் பெரும் பங்காற்றிய சென்னை பல்கலைக்கழகம். நல்லா கவனி, சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் 1857. 1857 என்னது உருவாக்கப்பட்டது. அடுத்தால 1914 பெண்களுக்கு என தொடங்கப்பட்ட ராணிமேரி கல்லூரி. நல்ல மனசில் வச்சுக்க, சென்னை பல்கலைக்கழகம், அடுத்தால ராணிமேரி கல்லூரி. 1914 ராணிமேரி கல்லூரி, 1857 1914 ராணிமேரி கல்லூரி, 1857 சென்னை பல்கலைக்கழகம். நல்லா கவனிச்சிக்க. அடுத்தால கவனிமா, இந்தியர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட, ஆங்கிலேயருடைய எந்த உதவியும் இன்றி இந்தியர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனம் எந்த நிறுவனம்? பச்சையப்பன் கல்வி. நல்லா கவனிச்சிக்க. அடுத்தால பாருமா, 19ஆம் நூற்றாண்டில் கல்வி வளர்ச்சியின் உடனிகழ்வான அச்சுப்பரவல், நாளிதழ் பெருக்கம் ஆகியவை சென்னையின் அறிவு வளர்ச்சிக்கு துணை நின்றன. சென்னையுடைய அறிவு வளர்ச்சிக்கு என்னது துணை நின்றன. இதுவே தமிழ் சமூகம் அறிவுத்துறையில் பெரும் பாய்ச்சலை மேற்கொண்ட காலகட்டமாக என்னது விளங்கின. அடுத்தல பாருமா, பண்பாட்டு அடையாளங்கள். அடுத்தல கவனி, பண்பாட்டு அடையாளங்கள். சென்னை நகரினுடைய ஒவ்வொரு பகுதிக்கும் வரலாறு உண்டு.
அதன் பண்பாட்டு அடையாளங்களை எண்ணிக்கையில் அடக்குதல் ரொம்ப கடினமாக. அதனால் இந்திய சாரசனிக் கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்ட பல கட்டடங்கள் இன்றும் சென்னையில் பழமையை பறைசாற்றுகின்றன. அதை பாரு, ஆவணங்களை முறையாக கையாளும் பழக்கம் கொண்ட ஆங்கிலேயர் உருவாக்கிய மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆபீஸ் எந்த முறையில் கட்டப்பட்டது? சாரசனிக் கட்டட முறையில் அமைந்தது. இன்று தமிழ்நாடு ஆவண காப்பகம் என்று வழங்கப்படுகிறது. அந்த இதை இன்று தமிழ்நாட்டுடைய ஆவண காப்பகம் என்று வழங்கப்படுகிறது. அடுத்தல கவனிமா, தென்னிந்திய வரலாற்றை அறிவதற்கும் பண்பாட்டை புரிந்து கொள்வதற்கும் பேருதவி புரியும் எழும்பூர் அருங்காட்சியகம். பாருமா, எழும்பூர் அருங்காட்சியகம். அடுத்தால கோட்டை அருங்காட்சியகமும் சென்னையின் அடையாளத்தை பேணுபவையாக விளங்குகிறது. அடுத்தால பாரு, இது ஒரு ஒன்வேர்டு. இந்தியாவின் முதல் பொது நூலகம் அப்படின்னு சொன்னால் எந்த நூலகம்? கன்னிமாரா நூலகம். இது ஒரு ஒன்வேர்டு. கன்னிமாரா நூலகம் நவீனமாக வளர்ந்து வரும் பெரிய நூலகம். நல்லா கவனிச்சிக்க. இந்தியாவினுடைய முதல் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம்.